இந்த ஜிகில முருகன் கட்சியை விட்டு இவங்க அண்ணன் தூக்குனதும் ஓ பன்னீர்செல்வம் விலகினதும் ஒண்ணுன்னு பேசிட்டு இருக்காங்க. நானே நாம் தமிழ் கட்சியிலிருந்து 2 முறை நீக்கப்பட்டாலும் அண்ணன் சீமான் இன்னைக்கு அவரும் என்னை அழைப்பார் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்த அழைச்சாரு, மீண்டும் பயணிக்கிறேன். டேய், உங்க அண்ணன் உன்னை தூக்கணும்ல, தூக்குனதுக்கு அப்புறம் பின்னாடி போய் என்ன பேச தெரியுமா உனக்கு? 10 பேரை சீமா அவர் ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க, கிட்டத பத்தி கேட்டா பேசுவான். முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தளவுல அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம். கேப்டன் முல்லர் என்னமோ இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசன் நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம். இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு, அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம். காமராஜர் பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் விடுமா. முத்துராமலிங்க பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய் இதுல வேற சொல்றான் பாருங்க, நான் அரசியலுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி பார்க்கல, நாம் தமிழர் கட்சியை பார்த்துதான் அரசியலுக்கே வந்தேன் அப்படின்னா பச்சையா வாய் குசாம பேசுறான். பண்ணி வச்சுக்கிறோம். இந்த விஜயலட்சுமி எங்கெங்க ஏமாத்தனா, இந்த வீரலட்சுமி எங்கெங்க ஏமாத்தனா, இந்த தமிழா பாண்டியன் ஒரு பரதேசி நாய் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க முடியாதுங்க. சமூக ஊடகங்களை உட்கார்ந்து பேசுவதற்கு எந்த விதமான தகுதியமற்ற ஒரு தருதலை இந்த தமிழா பாண்டியன். இந்த தமிழா பாண்டியன் சொல்றான், சீமானுக்கு 10 பேரை ஏமாத்தினாரு, 10 பேரை சீமா வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க, ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான். முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தளவுல அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம்மா. ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்னமோ இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசன் நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு, அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்மா. காமராஜர் பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் விடுமா. முத்துராமலிங்க பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய். இல்லைன்னா திருமாவளவன் 500 நாடுக்கு போனாரு, அவருடைய 20 பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லுவானா? 2 பேர் தான் கடைசி வரை அரசியல் ரீதியா திருமாவளவன், அரசியல் ரீதியா 500 நாடுகளுக்கு போயிருக்காரு. யாரு? திருமாவளவன். பாஸ்போர்ட் வாங்கி பாத்தீங்கன்னா 500 சீல் இருக்கும்.